முன் ஒருவன் சேர்க்க அறிய பெருவேள்வி ஒரு நூறும் செய்து அமைத்தான். அதாவது இது பெயர் தெரியாத இன்னொரு ராஜா. முதல்ல ஒரு ராஜா வந்து நிமின்னு சொல்றாங்க, அது இல்லைன்னு சொல்லி சொன்னேன். இந்திரர்களுக்கு தேவர்களுக்கு அமிர்தம் கடைந்து கொடுத்தோம், அதில் வாலியும் ஒன்று அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு. 100 அஸ்வமேத யாகம் பண்ணவர்னா நமக்கு தெரிஞ்சு புராணத்தில் நகுஷம் ஒருத்தன் தான். இங்கே வேற யாருன்னு தெரியல. இந்திரனுக்கும் இடரியற்றின்னு வருது, அதுவும் நகுஷன் தான். அதனால தான் சொல்லியிருக்காரு. இல்ல நகுஷன் இந்திர பதவியை பெற்றதை பத்தி கதை மகாபாரதத்துல அது வருது. அது சந்திரவம்சம் ஆயிடுது. ஓ, சூரிய வம்சம். அது சந்திரவம்சம் ஆயிடுது. அதனால தான் அது யாருன்னு தெரியல. சுதாசனன்ற பேரை சொல்றார். இது எங்க இருக்குன்னு அபிதான சிந்தாமணி தான் தேடணும். இந்திரன்ங்கிறது ஒருத்தன் கிடையாது, ஒரு பதவியா. இந்திரங்கிறது பதவி. அதைத்தானே அவர் வந்து திருக்குறள் ஏன் இது இது பரிமேலழகர் உரையோட மணக்குடர் உரையில இருக்கும். அது இந்திரனே சாலும் கரின்னு சொல்லும்போது அந்த இந்திரன் வந்து தன்னுடைய தவறு செய்யும்போது அவன் வந்து பதவி இழந்தான்னா பரிமேலழகர் எழுதுறார். மணக்குடவர் என்ன சொல்றாருன்னா, பூமியில ஒவ்வொருத்தன் தவம் பண்ணும்போது இந்திரன் நடுங்குவான். இல்ல இந்திரன் ஒரு பதவி ஒவ்வொருத்தர் இந்திரனா பதவி. Anybody can go there if இந்திரனுக்கும் அவனோட இதுல ஒழுக்கமா இல்லைன்னா அந்த இதுல இறங்கி வந்து அதுக்கு எல்லாம் பரிகாரம் தீர்ந்து பண்ணா he can go back. ஆழ்வார் சொல்றாருல, இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடா. இதை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இது முடிச்சோம் சார். கதை அது வந்து அதுக்கு இது முடிச்சோம் சார். ஜிம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் வந்து இந்த ஒரு கதையை பற்றி வருது. அதை வந்து ஒரு இந்திரன் ரொம்ப வந்து இதாக இருக்கான், ரொம்ப ஆணவமாக ஒரு மாதிரியை கட்டுறான். என்ன வச்சு அந்த மாதிரியை பற்றி பெருமைப்படுறான். அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து வர, விஷ்ணு வந்து சின்ன பையனாக வர வந்துட்டு அவனுக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் அங்கே அவனை பார்த்துன்னு சிரிக்கிறார். எதுக்கு சிரிக்கிறார் அப்படின்னு பார்க்குறான். இங்கே ஒரு எறும்பு கூட்டுறவங்க போயிட்டு பார்த்தியா, அது எல்லாமே முன்னாடி இந்திரனாக இருந்தது, அதுதான் அது எனக்கு தெரியும், நான் அப்போ வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நான் அந்த சினிமாவில் ஒருத்தர் இந்த மாதிரி தான் கைகையினுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்ல போய் அவர் வந்து எறும்பு பாட்டு தெரிஞ்சு அது போகும் டைவர்ட் ஆகும். வேண்டாம் கூப்பிடுவேன். கயல் கடல் சூழ் உலகம் எல்லாம் கை நெல்லி கனியாக்கி இயற்கை நெறி உலகத்தை எல்லாம் கை நெல்லி கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆக்கி இயற்கை நெறி முறையாலே இந்திரர்க்கும் இடர் இயற்றி முயற்கரையின் மதிக்கொடையால், அதாவது சந்திரனுடைய முயல் மாதிரி அங்க கலங்கும், அந்த மாதிரி சந்திரன் மாதிரியான வெண்கொற்ற கொடையை உடையவனே. இல்ல சந்திரன்ல முயற்கரை இல்லாத சந்திரன், முறைக்கரையில் மதிக்குடையாய் இவர் குலத்தும் முன்னொருவன் செயற்கரிய பெருவேள்வி ஒரு 100 செய்தமைத்தான். மொத்தம் 100 யாகமும் பண்ணி முடிச்சான். இல்ல இதுல பாடம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஓ இல்லாம இதுல பாட்டுல முயற்கரையில இந்த ரே போட்டான், இடையின ரே, ஆனா உரையில வல்லின ரே போட்டான். அதனாலதான் குழம்புறது. முயற்கரை அது நல்லா இருக்குல்ல. அது சம்ஸ்கிருதத்துல கூட அதுக்கு சசாங்கான்னு பேரு. சசாங்கம்னா முயல். சசாங்க் பேர் வைக்கிறாங்க. அந்த சசாங்க்னா ஆக்சுவலி முயல் தான். சந்திரன்ல இருக்கிற முயலுக்கு பேர் அது, சந்திரனோட பேர் கிடையாது. அது ஆகுபெயர் மாதிரி ஒரு ரூல்னால அது சந்திரனுக்கு ஆகுது. அப்புறம் 23 பாட்டு முடிக்கணும். சந்திரனை வென்றான் சந்திரனை வென்றான் உருத்திரனை சாய்த்தான், துந்து என்னும் தானவனை சுடு சரத்தால் துணித்தான், வந்த குலத்திடை வந்த ரகு என்பான், வரிசிலையால் இந்திரனை வென்று திசை 4 செருவென்றான். ஒருத்தன் சந்திரனை வென்றான், இன்னொருத்தன் ருத்ரனை ஜெயித்தான். இந்த ருத்ரனை ஜெயிக்கிறது வந்து பகீரதன் வந்து அந்த யாக குதிரையை ஓட்டின்னு வரும்போது
சுப்பிரமணியர் அதை எடுத்துன்னு போயிட்டாராம். சுப்பிரமணியர் அதை எடுத்துன்னு போயிட்டாருக்கும் போது அதை இவன் துரத்தின்னு போய் சண்டை போட்டுருக்கான். அப்போ ருத்ரன் வந்து சண்டை போட்டதாகவும், அப்படி அந்த சமயத்தில் ருத்ர ஜெயிச்சு இவன் திருப்பி கொண்டு வந்ததாகவும் ஒரு கதை. அது போனோம்னா ஆமாமா, துந்து ஏனும் தானம்னா இன்னொரு ஒரு ராட்சசனை யாரோ ஒரு ரெண்டு இருக்கு, 2-3 பேரை குழந்தை வச்சுட்டாரு. இல்ல மேல ரகுன்னு ஒரு பேர் தான் இருக்கு, பாட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இல்ல துணித்தானும் வந்த குலத்திலே வந்த ரகு என்பான். இப்படிப்பட்டவர்கள் பிறந்த குலத்துல வந்த ரகு என்பான். அவன் என்ன செஞ்சான்னா வரிசிலையால் இந்திரனை வென்று, ஏன்னா இந்திரனே ஜெயிச்சிட்டான் ரகு. அது ரகுவம்சத்துல ஒரு பெரிய கதையாகும், இப்படி இந்திரனை ரகு ஜெயிக்கிறான். திசை 4 8 திசைகளையும் செரு வென்றான். போர்ல அதுல வந்து இந்த ரகுவோடைய அவனுக்கு முன்னால இங்க போட்டிருக்கான் துந்துமாறன் என்ற பெயரை படைத்தவன் யாரோ ஒரு துந்துமாறன் அதுதானே குவலயாஸ்வன் அவன் பேர். குவலயாஸ்வன். அடுத்தது அஜமகராஜன் பேர். வில் என்னும் நெடுவரையால் வேந்து என்னும் கடல் கலக்கி எல் என்னும் மணி முறுவல் இந்துமதி என்னும் திருவல் அல் என்னும் திருநிறத்த அரியென்ன அயன் என்பான் மல் என்னும் திரள் புயத்துக்கு அணி என்ன வைத்தானே. அந்த அஜமகராஜனுடைய மனைவி பேர் இந்துமதி. அந்த இந்துமதிங்கிற பேரை வச்சா ஒரு விளையாட்டு விளையாடணும். வில் என்னும் நெடுவரையா, அவனுடைய வில்ங்கிறது பெரிய மலை, அதனால் வேந்தென்னும் கடல் கலக்கி. அதாவது இது வந்து இந்துமதி சுயம்பரம். இந்துமதியோட சுயம்பரத்துக்கு 14 லோகத்திலே உள்ள அரசர்கள் தேவர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த சுயம்பரத்துல அவங்க எல்லாரையும் ஜெயிச்சு அஜன் இந்துமதியை கூட்டிட்டு வரான். இப்ப நீங்க சொல்லுங்க. வேந்தென்னும் கடல் கலக்கி. இப்ப பார்க்கடலை தேவாசுரர்கள் கலக்கின மாதிரி இவர் வந்து தன்னுடைய வில் என்னும் மலையாலே அந்த வேந்தென்னும் கடலை கலக்கி எல்லென்னும் மணிமுறுவல், அந்த ஒளி என்கின்ற மணிமுறுவல் உடைய இந்துமதி என்ற பெயருடைய திருவை லட்சுமியை, அவ்வளவு இந்துவோட வந்தவ தானே, லட்சுமியும் சந்திரனோட வந்தவ தானே. இந்துமதி எனும் திருவை, அதாவது அஜமகராஜனுக்கும் இந்துமதிக்கும் பிறந்தவன் தசரதன். இப்ப அம்மா அப்பா பேர் தெரிஞ்சு போச்சு, தசரதனுடைய அம்மா அப்பா பேர் என்ன. அல்லனும் திருநிறத்த அரியன், அதாவது திருமால். அல்லன் இருள் அஞ்சனம் கொண்ட திருமால் லட்சுமியை கரம் பிடித்த மாதிரி இவன் வந்து கரம் பிடிக்கிறான் அந்த இந்துமதி. அயன் என்பவன் திரள் உயர்த்துக்கு அணி என வைத்தார், இவர் உயர்த்துக்கு அணி என வைத்தார். மன்னர். அயன் புதல்வன் தயாரதனை அறியாதார் இல்லை, அவன் பயந்த குல குமரர் இவர்தமை உள்ள பரிசெல்லாம் நயந்து உரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதாம் பல் வியம் துவைத்த கடைத்தலையார் யான் அறிந்தபடி கேளாய். இந்த அஜமகராஜனை வந்து அயன் அப்படிங்கிறது தத்துவமாயிருக்கு. அது வந்து அஜமகராஜன் அயன். அயன் புதல்வன்னா நீங்க வந்து பிரம்மன் புதல்வன் நினைச்சிடாது. அஜமகராஜனுடைய புதல்வனாகிய தயரதனை அறியாதார் இல்லை, அவன் பயந்த அவனுக்கு பிறந்த குலகுமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயந்து உரைத்து கரையேற நான் முகர்க்கும் அரிது. பிரம்மனால கூட இவங்களுடைய பெருமைகளை சொல்ல முடியாது. பள்ளியன் துவைத்த கடைத்தலையா, பல வாத்தியங்கள் முழங்குகின்ற வாசலை உடையானே யான் அறிந்தபடி ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இப்ப இதுவரைக்கும் நடந்த ராமாயணத்தை சொல்ல போறேன். இந்த ராமாயணத்தை சொல்றதுல இவங்களுக்கு அழுக்கிறதே கிடையாது. எந்த இடம் ஆரம்பிச்சாலும் தசரதன் ஒரு ராஜா இருக்கான் அப்படி ஆரம்பிச்சு ஒரு 10 தடவை ராமாயண கதை வந்துடும். ராமாயணத்துக்குள்ள குட்டி ராமாயணம் எதிர்பார்த்தா 3 தடவை ஹனுமார் சொல்லுவார். 3 தடவை சொல்லுவார். ஒரு தடவை சுக்ரீவன் இடத்துல சொல்றது, ஒரு தடவை போய் தேவி கிட்ட சொல்றது, சீதா கிட்ட சொல்றது, ஒரு தடவை பரதன் கிட்ட சொல்றது. மிச்சம் இருக்கிற அந்த
பீஸ் போற, அதாவது யுத்தகாண்டத்தை அந்த இவ கிட்ட அந்த காட்டுக்கு போனதுலேருந்து இது வரைக்கும் மிச்சம் இருக்கு அந்த பீஸ் போடுறாங்க 3 தடவை சொல்றாங்க. அதுக்கு கடைசியில லாகு சார் உத்தரகாண்டத்தில் சொல்லுவாங்க. ரெடண்டன்ட் கிடையாது, சொன்னதே சொல்லணும். இல்ல அப்படி இல்ல, அது அதே சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, அது சரியா இல்ல கதைதான், அது சொல்ல திகட்டாததுன்றதுக்காக அதாங்க சொன்னது பரவாயில்ல. சீதையே ராவணன் கிட்ட ஒரு தடவை சொல்லுவோம். இப்ப ராவணன் கபட சன்னியாசி வேஷம் போட்டு வர, அது படிச்சிருக்கேன். நீ யாருன்னு கேட்க முக்கியமான அவன் கையை வந்தாங்க காட்டுக்கு வந்து சுந்தரகாண்டத்துல வந்து சீதை அண்ணன் கிட்ட கேட்பான், சொல்லுன்னு சொல்லி கேட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கொடிக்கு பக்கத்துல போகும்போது இவரு சொல்ல ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் நீ பார்த்து பேச ஆரம்பிச்சப்பறம் கேட்பான், நடந்ததை சொல்ல சொல்ல திகட்டாத கதை அப்படின்றதுனால அது வந்துட்டே இருக்கும். துணியின்றி உயிர் செல்ல சுடராழி படை நெய்யோ, பனி வென்றபடி என்ன பகை வென்று படி காப்போம், தனு இன்றி துணை இல்லா தருமத்தின் கவசத்தான், மனுவென்ற நீதியான் மகனின்றி வருந்துவான். துணை தனு இல்லாம அவனுடைய வில்லை தவிர வேற துணை அவனுக்கு இல்லை. துணியின்றி உயிர் செல்ல சுடராழி படை வெய்யோன் பனிவென்ற படி என்ன, உயிர்களெல்லாம் வருத்தம் இல்லாமல் செல்லும்படியாக எப்படி வெயில் பனியை எளிதிலே களைந்து விடுகிறதோ அப்படி அவர்களுடைய துயரத்தை களைந்து பகை வென்று பூமியை காத்தவன், பூமியை காப்பவன். தனு அன்றி துணை இல்லான். அவன் துணை யாரு அப்படின்னு சொன்னா அவனோட கை வில். தர்மத்தின் கவசத்தான், தர்மத்துக்கு இவன் தான் கவசம். தர்மமே கவசமாக பூண்டவன், அதுவும் சொல்றான். தர்மமாகிய கவசத்தை விட தர்மத்தின் கவசத்தான் இப்படியும். மனு என்ற நீதியான், மனு நீதியின் வழியிலே செல்பவன் மகவின்றி வருவான். அவன் வந்து பிள்ளை இல்லாம காலத்துல சிலை கோட்டு முதல் குதலை செங்கனி வாய் கரு நெடுங்கனி விலைக்கு ஒட்டும் பேரழிவு மின்னுடங்கும் இடையாறு முலை கோட்டு விலங்கு என்று தொடர்ந்து அணுகி முன் நின்ற கலை கோட்டு பெயர் முனியால் துயர் நீங்க கருதினான். விஸ்வாமித்திரனுடைய அந்த ரிஷியசந்திரனுடைய கதையை ஒருத்தர் மறுபடியும் சொல்லிடுறேன். சிலைக்கோட்டு புருவ வில்லை போல புருவங்களை வில் போன்ற புருவங்களை உடைய நெற்றியை உடைய குதலை செங்கனிவாய் கருநெடுங்கண் விலை கோட்டும் பெரும் பேரல்குள், அதாவது விலைக்கு தருகின்ற இடையை உடைய மின்னலை போன்ற ஒசியக்கூடிய இடையை உடைய அவங்கள மார்பகம் என்கின்ற கொம்புகளை உடைய விலங்கு என்று நினைத்து முளைக்கோட்டு விலங்கு, மார்பகமாகிய கொம்புகளை உடைய ஏதோ ஒரு பிராணி குலக்கு விலங்கு குலக்குன்னு யாரையுமே பார்க்காம, அதாவது யாரையும் பார்த்தாதானே நான் வந்து அவர் அப்பாவுக்கு என்ன தோணுதான், ஆசைங்கிற கடையில் வந்து நான் ஆசையை ஜெயிக்கிறதுக்காக தானே இத்தனை பாடுபட்டேன், என் பிள்ளைக்கு ஆசையே தெரியாம வளர்த்துட்டா, ஆசையே இல்லாம இருக்குதா, அவன் பாட்டுக்கு ஈஸியா போயிடுவாங்கல்ல, ஈஸியா தாண்டிடுவாங்கல்ல அப்படின்ட்டு ஒருத்தரும் தெரியாம வளர்த்தா. அது பெண்ணு தான் என்னன்னே தெரியாது. என்னதான் பொத்தி வளர்த்தாலும் உங்க நடுவில் இன்டர்ஃபியரன்ஸ் வரதான் தெரியும். இந்த கதையை பாலகாண்டத்துல முந்தி பெருசா டீட்டெயில்டாவே வரும். ரோமபாதன் இதை விட டீட்டெயில் அங்க இருக்கு. ஒரு பாட்டு மகாபாரதத்துல, மகாபாரதத்துல தான் படகுல எடுத்துன்னு போன கதையெல்லாம் வரும். அது மலையாளத்துல ஒரு பிரமாதமான படம் பார்க்க, வைஷாலி எம்டி வாசுதேவன் அபாரமான படம். அது எப்படி இதே யுகம், அதாவது இது வந்து ஒரு யுகம், மகாபாரதம் ஒரு யுகம், யுகம் மாறினாலும் எப்படி இந்த அதெல்லாம் அது அந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க. எந்த யுகம் இல்ல நம்ம சொல்றோம் ரிஷியசிங்கர் வந்து ராமாயணத்தையும் இல்ல மகாபாரதத்துல அவருடைய கதை வருது. அவர் ராமனுடைய கதையே மகாபாரதத்துல வருது. யயாதி கதை வந்து மகாபாரதத்துல வருது, ராமாயணத்துல வருது. ஏன் எப்படி ராமாயணத்துல வருதுன்னு சொன்னா, யயாதியிலேருந்து 44வது தலைமுறை இவர் பாண்டவ கௌரவர்கள், 44 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு 50 ஆண்டு வச்சுக்கோங்க.
44 2000 வருஷம் ஆச்சு. இல்ல அந்த அந்த டைம் சென்ஸ் உங்களுக்கு அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது அது உள்ள போத்தீங்கன்னா பாஸ்ட்னு சொன்னா பாஸ்ட் ஹாஸ் காட் சோ மெனி லேயர்ஸ். மகாபாரதத்துக்குள்ள தயவு செஞ்சு அந்த பக்கம் டெவலப் பண்ணாரு. இல்ல அப்படியே இல்லாட்டாலும் நிறைய கால குழப்பங்கள் இருக்கு. அதை நீங்க வந்து ரொம்ப லீனியரா எடுத்துக்க கூடாது. திடீர்னு பரசுராமர் இங்கேயும் வருவார், அங்கேயும் வருவார், இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சில ஆளுங்களை சிரஞ்சீவின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த குழப்பமே வேண்டாம். அவங்க வசிஷ்டர் மாதிரி ஆட்கள்லாம் சிரஞ்சீவி. எப்படி எல்லா மன்னர்களுக்கும் அவரே குலகுருவா இருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க இதுக்கு திரும்பவும் இப்ப இப்ப என்ன பண்ணாங்க இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, கலைக்கோட்டு முனிவரை அந்த விலைமகளிர் போய் அழைத்து கொண்டு வந்தார்கள். ஏன்னா விலைமகளிரால் தான் அந்த நுட்பங்கள்லாம் தெரியும். அவங்களுக்கு தான் போய் இவங்கெல்லாம் சங்கோச்சப்படுவாங்க. பாக்கி பேரெல்லாம் போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கலைக்கோட்டு பெயர் முனியால் அந்த விசேஷ முனிவரால துயர் நீங்க பெற்றான். எப்படி அப்படின்னா நீங்க கருதினா பெற்றான் இல்ல, அது அடுத்தது துயர் நீங்க கருதினா. தாழ்காத்த தருங்குஞ்சி தனையர்கள் என் தவமின்மை வாழ்காத்த வனமுலையார் மணிவயிறு வாய்க்கிளராய் நீர்காத்த கடல் குடைசூழ் இளம் காத்தேன் எண்ணின் பின் பாழ்காத்தற்கு உரியாரை பணி நீ என்று அடிபணிந்தான். அப்பவும் அதான் சொல்றான். அப்ப வசிஷ்டர் கிட்ட எனக்கு பின்னால இந்த உலகத்தை ஆள்வதற்கு யாரும் இல்லாமல் போயிடுவார்களே, எனக்கு பின்னால் இந்த உலகம் கலங்குமே என்ற வருத்தம் மட்டுமே எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இப்ப தார் காத்த நறுங்குஞ்சி தனையர்கள் என் தவமின்மை, என்னோட தவமின்மையால எனக்கு பிள்ளைகள் பிறக்கல. வார்காத்த வனமுறையார் மணிவயிறு வாய்த்தலரா. அதனால அவங்களோட it is not because of their fault, it is because of my தவமின்மை, என்னோட தப்புனால அவங்களுக்கு குழந்தை போடல. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை கிடைப்பான தவமின்மை. என் தவமின்மை. நீர் காத்த கடல் காத்த நிலம் காத்தே. நீர் காத்த கடல் புடைசூழ் அப்படின்னா நீர் நிரம்பிய கடலால் சூழப்பட்ட உலகம். அங்க புடைசூழ் இருக்கு, அங்க காத்து கடல் காத்த நீர் காத்த கடல் காத்த நிலம் காத்தேன் நீர் காத்தேன் கடல் காத்தேன் அப்படி அப்படியே வச்சுக்கோ. நிலம் நீர் காத்த கடல் காத்த நிலம் காத்தேன், நீர் நிறைந்த கடல் சூழ்ந்த நில உலகம். இதுல இந்த காத்த இல்ல, நீர் காத்த கடல் புடைசூழ் நிலம் காத்தேன். என்னின் பின் பார் காத்தற்கு உரியாரை பணி, எனக்கு பின்னால இந்த பார் காத்தற்கு உரியவர்களை நீ எனக்கு அருள்வாயாக என்று அடிபணிந்தார். அப்புறம் அவ்வுரை நீங்க ரொம்ப நேரமா படிக்கல. நான் படிக்கிறேன். அவ்வுரை கேட்ட அம்முனையும் அருள் சுரந்த உவகையனாய் இவ்வுலகம் அன்றியே எவ்வுலகம் இனிது அளிக்கும் செவ்வி. கட்டமா இருந்ததுன்னா இதுல பாரு. டோன்ட் வரி. ஃபீல் ஃப்ரீ படிங்க. படிச்ச வந்து இல்ல அது கொஞ்சம் படிச்சு வரட்டும். அது படிச்சு வரணும் நம்ம படிச்சோம். பரவாயில்ல. இல்ல உங்களுக்கு எது சொல்லுங்க, சீர்திருச்சதை பார்த்து படிங்க. உங்களுக்கு சீர் படிக்க வருது. இல்ல அது படிச்சு வரணும்னு ஆசையா இருந்தா அது படிங்க. இது படிக்கிறதுக்கு இதுல படிங்க, உங்க இஷ்டம். எனக்கு படிக்கணும் அவ்வளவுதான். அவ்வுரை கேட்டு அம்முனையும் அருள் சுரந்த உபகியான் ஆகி இவ்வுலகம் அன்றியே எவ்வுலகம் இனிது அளிக்கும் செவ்வி இளஞ்சிறுவர்களை தருகின்றேன். இனி தேவர் வப்பி நுகர் பெருவேள்விக்கு உரிய இடம் வருக என்றான். அவ்வுரை கேட்டு அம்முனியும் அருள் சுரந்து உவகையினாய். அவன் சொன்னதை கேட்ட முனிவன் அருள் சுரந்து உவகை எய்தி இவ்வுலகம் அன்றியே, அங்கேயே தான் சொல்றார், இவ்வுலகம் அன்றியே எவ்வுலகம், இந்த உலகம் மட்டுமா எல்லா உலகத்தையும் இனிது அளிக்கும் இனிது காக்கின்ற செவ்வி இளம் சிறுவர்களை தருகின்றேன். இனி தேவர் வபிநுகர் பெருவேள்வி, தேவர்களுக்கு அரிசாக அவர்கள் வபிக்கொள்ளுகின்ற வப்பி நுகர்கின்ற பெருவேள்விக்கு உரிய எல்லாம் அது வேணுங்கிறதெல்லாம் கொண்டு வருக அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த ரெண்டு பசங்களுடைய பெருமையை சொல்றதுக்காக தான் இவ்வளவு கதையை சொல்றாங்க. ஏதாவது வேணும்னு ரிப்பீட் பண்ணல, அதுவும் ஒரு ஆசை கம்பெனிக்கு. ஆனா இது சொல்றதுக்குள்ள கான்டெக்ட்னா இவங்க சாதாரணமா பிறந்தவங்க இல்ல, ஏற்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து தவறு செஞ்சு இது சாதாரண இதுல கிடைச்ச பொசிஷன் இல்லை. இது இத்தனை பேர் பெரிய ஆசீர்வாதம் பண்ணி பிறந்திருக்கு.
இல்ல பின்னாடி இதே அளவுக்கு இந்த அளவுக்கு விரிவோட சீதையோட பிறப்பு கதையும் வரும். குடும்பத்து உலகம் அன்றியே எவ்வுலகும் இனிதளிக்கும் செவ்வி இளஞ்சிறுவர்கள். அப்புறம் அடுத்து பாட்டு அந்த வரி நல்லா இருக்கு. காதலரை தரும் வேள்விக்கு உரிய எல்லாம் கடிது அமைத்த மாதவரி பெரியோனும் மற்றதனை குறித்தான். சோதிமணி பொற்களத்தில் சுவையுடைய வெண் சோறு ஓர் பூத கணத்து அரசி ஏந்தி அனல் நின்றும் போந்ததா. காதலை தரும் வேள்விக்குரிய எல்லாம் கடிது அமைப்ப பிள்ளைகளை பெற்று தருவதற்காகிய வேள்விக்கு உரிய எல்லாம் வேகமாக அமைக்கவும் மாதவரில் பெரியோனும் பெரிய தவத்தை உடையவர்கள் பெரியவனான ரிஷியசிங்கனும் மற்றதனை முற்று வைத்தான். அந்த வேள்வியை முடித்து வைத்தான். சுவாதிமணி பொற்களால் சுதையணைய வெண் சோறு ஓர் பூதகணத்து அரசு ஏந்தி அனல் என்றும் புறப்பட அந்த வேள்வி தீயிலிருந்து ஒரு பூதகணத்து அரசு கண்டித்து கையில சோதிமணி ஒரு பொற்குடத்துக்கு அப்புறம் பொன்னின்மணி பரிகளத்தில் புறப்பட்ட இன்னமுதை பன்னுமறை பொருள் உணர்ந்த பெரியோந்தன் பணியினால் தன்னணைய நிறைகுணத்து தசரதனும் வரன்முறையார் நல்முதலார் மூவருக்கும் நாடு கூறிட்டு அளித்தான். இங்கே ஒரு சின்ன சொல்லிடுறேன், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் நான் ஒரு சின்ன தவறாக ஒரு சொல்லிட்டேன். அது ஒரு பிரின்சிபல். I don't want anything to go wrong on record. அதை முதல்ல இதில் சொல்லும்பொழுது எனக்கு அப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருந்ததுக்கு காரணம் அது வந்து கைகேயி தான் 3வது மனைவி, சுமித்திரை 2ஆம் மனைவி அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு இருந்தது. என்னன்னாக்க ஆசாங்கன சம்பந்தன் ஒரு கம்பன் புதிய பார்வை நூல் எழுதுகிறார். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுவா இல்லை கம்பன் பலருடைய பார்வையில், அதாவது ராமன் பார்வையில், சீதை பார்வையில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது எழுதிட்டார். ஏதோ இதே ஒரு சொல்லியிருக்காரு. கன்னியாசுல்க சிக்கல் அப்படின்ட்டு ஒரு இல்லாத ஒரு சிக்கலை ஒரே உண்டு கொண்டு அவரே போட்டு முடிச்சிருக்காரு. அது கன்னியாசுல்க சிக்கல்ங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு, இதில் இல்லை. இருந்தாலும் ஒரு இடத்துல தொட்டு காட்டுறான். ஒன்றும் இல்லை, கைகேயிக்கு பிறக்கிற குழந்தைக்கு நான் அரசு தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தசரதன் அந்த கைகேயை பெற்றான். ஆகையினால அவர் 3வது மனைவி. அந்த அதாவது கோசலைக்கும் சுமித்திரைக்கும் மகப்பேரின்மையாலே கைகேயை பெற்றார் எழுதுனதுனால இல்லை, அது தவறு. கோசலை சுமித்திரை கைகேயி பொன்னின்மணி பரிகளத்தில் புறப்பட்ட இன்னமுதை பன்னுமறை பொருள் உணர்ந்த பெரியோந்தன் பணியினால், ரிஷசிங்கனுடைய பணியினால் தன் அணைய நிறை குணத்து தசரதனும் நிறை குணத்தால் தன்னை தானே ஒக்கும் தசரதன் வரன்முறையால் முறைப்படி அதனால இப்போ வந்து முறைப்படி கரெக்டாக வந்தது. நன்னுரார் மூவருக்கும் 4 கூறு அழித்திட்டான். இதுல வந்து 2 தடவை சுமந்திரை சொல்லிட்டு நமக்கு பார்த்துவாங்க. தீவினை செய்த வெவ்விய தீவினையால் அற்புதமான பாட்டு. அருங்கடை இல்மறை அறைந்த அறம் செய்த அறத்தாலும் இருங்கடக கரதலத்து இவ்வெழுத அரிய திருமேனி கருங்கடலை செங்கனிவாய் கௌசலை என்பால் பயந்தார். விருந்திடு தீவினை செய்த வெவ்விய தீவினையால், தீவினையே செய்த தீவினை, தீவினை செய்த தீவினை, அதாவது யார் நின்போல் தீவினை தீய நோற்பார் அப்படின்ட்டு சுக்ரீவனை பார்த்து அனுமன் சொல்லப்பான். தீவினை தீய நோற்றார் உன்னபால் யாரு? இத விருந்திடு தீவினை செய்த தீவினையாலும் அருங்கடையில் ஈரில்லாத வேதங்கள் அறிந்த அறம் செய்த அறத்தால், தர்மம் செய்த தர்மத்தினாலையும்
இருங்கடக கடக இந்த கடகம் அவர் கடக லக்னம் இருப்பாங்க. இது இந்த கடகம் தோல்வடை கடக கரதளத்தில் எழுதறிய திருமேனி. இது படத்துல வரைய முடியாத அருமையான திருமேனியுடைய கருங்கடலை எழுதறிய திருமேனி கருங்கடலை செங்கனிவாய் கௌசலை என்பாள். கௌசலைக்கு அடுத்ததும் பரதனுடைய கேரக்டர் எங்க வரும்? நல்ல அரிய பெருநீதி தனி ஆறு புகமண்டும் பல்லமெனும் தகையானை பரதனும் பெயரானை எல்லா அரிய குணத்தாலும் வெளியிலாடும் இவ்விருந்த வல்லலையே அணையானை கேகேய கோன் மகள் பயந்தாள். தள்ளறிய பெருநீதி தனியாறு புக கண்டுவதற்கு அரியதாகிய தடுத்து நிறுத்துவதற்கு அரியதாகிய பெரிய நீதியான தனித்த ஆறு உள்ளே சென்று புக புக மண்டுகின்ற பள்ளம் கடல் கடல் என்னும் தகையானை. இத்தனை ஆறு அறத்தாறு எல்லாம் அறத்தாறு இதனை நீதிங்கிற நதியே போய் சென்று அடையக்கூடிய கடல் மாதிரியான பரதன். பரதன் எனும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே ராம இருக்கானே இவனையே அணையானை இவனை மாதிரியே உள்ளவனை குணத்தாலும் வடிவத்தால் அழகாலும் இவனையே ஒப்பானே. அதாவது ராமனிடத்துல வாதம் செய்து வென்றவர்கள் யாருமே கிடையாது. கடைசியில அந்த இந்த இதை வாங்கிட்டு போறானே மாதுகைகளை வாங்கிட்டு போறானே இந்த சமயம் வரும்போது அதெல்லாம் பார்க்க சொல்லுவான். ராமன் என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாங்க. உனக்கு உன் தர்மம் பெருசு, எனக்கு என் தர்மம் பெருசு, இதே வார்த்தை சொல்றான். அதனால அதான் அந்த இடத்துல லக்ஷ்மணன் வச்சு பார்த்துருந்தா அண்ணா சொல்றாங்க கவர்மெண்ட் போயிடுவான். ஒரு தடவை எதிர்த்து பார்ப்பான். லக்ஷ்மணன் சீனிவாச சட்டத்தில் தான் சொல்லுவார். அந்த இடத்துல லக்ஷ்மணன் தான் அமுங்கி போயிருப்பான். பரதன் தான் எதிர்த்து இருந்தான். அடுத்து அறுவழிய திரளினர் ஆய் அறங்கெடுக்கும் விரல் அறக்க வெறுவது தின்திரளார்கள் வில்லேந்தும் எனில் செம்பொன் பருவரையும் நெடுவெள்ளி பருப்பதமும் போல்வார்கள் இருவரையும் இவ்விருவருக்கு இடையாலும் ஈன்று எடுத்தார். அதாவது இங்க அறுவலிய திரளினார் அறம் கெடுக்கும் விரல் அறக்க வெறுவரு தின்றார்கள். அறத்தை கெடுக்கின்ற வலிமையை உடைய அரக்கர்கள் அச்சம் கொள்ளக்கூடிய திண்மையான திரளை உடைய வில்லேந்து மேனில் இவர்கள் வில்லேந்தி நின்றால் எப்படி இருப்பாங்கன்னா இந்த பக்கம் மேரு மலையும் அந்த பக்கம் கைலாச பர்வதமும் கையில வில்லேந்தி நின்றா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. வில்லேந்த பருவரையும் நெடுவெள்ளி பருப்பதமும் செம்பொன் பருவரையும் நெடுவெள்ளி பருப்பதமும் போல்வார்கள். இருவரையும் இவ்விருவருக்கு இளையாடும் இன்றெடுத்தார். கதையாய பேருணர்வின் கலைமகற்கு தலைவராய் சிலையாயும் தனுவேதம் தவறி போல் பணி செய்ய கதையாழி கதித்திங்கள் உதயத்தில் கதித்து ஓங்கும் அதையாழி எனவதர்த்தார் மறை நான்கும் அணையார்கள். தலையாய பேருணர்வில் அவர்களுக்கு தலையாகிய பெரிய உணர்வில் கலைமகற்கு தலைவராக சரஸ்வதிக்கே தலைவர்களாக சிலையாயும் சிலை ஆயும் தனுவேதம் சிலை ஆயும் தனுவேதம் ஆராய்ந்த தெப்பரை போல் பணி செய்யும். தனுவேதம் இவங்க வென்று ஜெயித்த பகைவர்கள் இவர்களுக்கு அடிமைகளாக எப்படி வேலை செய்வார்களோ அப்படி தனுவேதம் இவர்களுக்கு அடிமைகளாக வேலை செய்யும். கலையாழி கதிர் திங்களும் உதயத்தில் கலித்தோங்கும்.
கலைகள் நிறைந்த வட்ட வடிவமான ஒளியை உடைய பூர்ண சந்திரனது உதய காலத்திலே ஒலித்து பொங்குகிற அலைகளை உடைய கடல்கள் போல் வளர்ந்தார்கள். அலையாழி என வளர்ந்தார் மறை நான்கும் அணையார்கள். 4 மறையை போன்றவர்கள் செழித்து வளர்ந்தார்கள், வளர்ச்சி அடைந்தார்கள். இது நல்லா இருக்கு. அதாவது இந்த வரி இல்லை, அலையாழி கதிர்த்திங்கள் உதயத்தில் கதித்து ஓங்கும் அலையாழி. அதாவது சந்திரோதயத்துல அந்த சந்திரனை கண்டு ஆசையாக பொங்கக்கூடிய கடல் போல வளர்ந்தார்கள். மேபி இதுல வந்து அந்த சந்திரன் குரு, அதை கண்டு அலைவாயக்கூடிய கடல் சீடர். அதாவது சந்திரனை கண்டா கடல் பொங்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுதான் நிலவை போல வளர்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறாங்க. அதாவது நிலவை போல வளர்ந்தார்கள் சொல்லல, நிலவை பார்த்து பொங்கக்கூடிய சமுத்திரம் போல வளர்ந்தார்கள் அப்படின்னா அடுத்தது வசிஷ்டன் வளர்த்தான் அப்படின்னு இதுக்கு ஒரு திருத்தமான ஒரு வழக்கம் உண்டு. அந்த அதாவது இவங்களோட அர்த்தம் தசரதன் இல்லை, அவனுக்கு தான் 60,000 பொண்டாட்டி, இது வசிஷ்டன் தான் வளர்த்தான் அப்படின்ட்டு ஒரு இது சொல்லுவாங்க. இது எனக்கு உடன்பாடு இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வசிஷ்டர் வளர்த்தாருன்னு விஸ்வாமித்திரர். அதாவது ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த பகை. இல்ல வளர்த்தான்னு அந்த அர்த்தம் கிடையாது, அதாவது அறிவு கொடுத்த குருன்ற அர்த்தத்துல தான் சொல்றேன். திரையோடும் அரசு இறைஞ்சும் செறிகழற் கால் தசரதனாம் உரையோடும் தொடர்மனத்தான் புதல்வர் எனும் பெயரைக்கான் உரையோடும் நெடுவேதாய் உபநயன விதி முடித்து மறைவோதுவித்து இவரை வளர்த்தான் வசிஷ்டன் கான். திரையோடும் அரசு இறைஞ்சும் செறிகழற்கார் தசரதனம் கப்பங்கட்டும் அரசர்கள் வந்து அரசு இறைஞ்சும் வந்து இறைஞ்சி நிற்பவர்களாகிய செறிந்த கடலை அழிந்த கால்களை உடைய தசரதனாம் பொறையடும் தொடர் மனத்தான் பொறுமை தொடர் மனத்தான் புதல்வரெனும் பெயரே கான். இவங்க தசரதர்களுக்கு பிள்ளைங்கிறது பேரளவுல தான். உரையடும் நெடுவேலாய் உபநயன விதி முடித்து இவங்களுக்கு சௌரம் முதலாகிய அத்தனை விதிகளையும் முடித்து மறையோடு வித்தி மறையை இவர்களுக்குள்ளே விதைத்து வளர்த்தவன் யார்? ஆனா பாருங்க, அவர் வந்து நாம போய் கார் அனுப்பிச்சு வாத்தியார வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம், இவங்க நடந்து போய் குருகுலத்துல படிச்சுட்டு வராங்க. இங்கு இவரால் என் வேதிக்கு இடையோரை கடிது ஏற்றும் தீங்குடைய கொடியோரை கொல்விக்கும் சிந்தையன் ஆய் உங்களதார் கொண்டு போய் வனம் புக்கே புகாமுண்டம் தாங்க அறிய பேர் ஆற்று அழகே தலைப்பட்டார். இங்கு இவரால் என் வேள்விக்கு இடையூறு கடிது ஏற்றும் தீங்குடைய கொடியோரை கொல்விக்கும் சிந்தையனாய் என் வேள்விக்கு இடையூறு விளைவிக்கின்ற அரக்கர்களை கொல்விக்கும் சிந்தையை உடையவனாகி நான் பூங்கழலார் கொண்டு போய் இந்த பூங்கழலார்கள் ஆமா அற்புதம். அப்பதான் அவர் அந்த பாலைவனத்துல நடந்து போகும்போது ஐயோ இவங்க பாதம் தாங்குமோ அப்படின்னு தானே அதுக்குள்ள சொல்றாரு. அதுதான் சொல்ற பூங்கழலார் கொண்டு போய் வனப்புக்கே வனத்துக்குள்ள போக கூட இல்லப்பா, புகாமுன்னம் ஆங்கரிய பேராற்றல் ஆடகையே அவளே தலைப்பட்டான். அதை உருவ கடல் உருவத்து ஆண்தகைதன் நீண்டு உயர்ந்த நிதை உருவ புயவதியை நீர் உருவ நோக்கையா உதை உருவ கனது உமிழ் கண் தடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிட்டு ஒருவாது. உருவை எத்தனை வார்த்தையில போட்டு எத்தனை தடவை ஓடுது பாருங்க. உருவி ஓடுது. அலை உருவ கடல் உருவ தாழ் அலை உருவ கடல் உருவத்து, அதாவது அலைகள் கொந்தளிக்கின்ற கடல் போன்ற ஆண்டகைதன் அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகைதன் ஈண்டு உயர்ந்த நிலை உருவ புயவலியை
நீ உருவ நோக்கி ஊன்றிப்பார். உருவ நோக்கி அதாவது அப்படி ஊடுருவி பார்க்கணும், மனசுக்குள்ள தைக்கிற மாதிரி பார்க்கணும். இங்கேருந்து அது வரைக்கும் பார்க்கணும். அவனுடைய வடிவத்தை பாரு. முய வலியை நீ உரிய நோக்கு ஐய, உலை உருவ கனல் உமிழ, கனல் உமிழ் கண், கனல் உமிழ் கண் உலை உருவ கனல் உமிழ் கண் தாடகன் உரன் உருவி, அவனுடைய மார்பை உருவி. உலை உருவான இந்த இடத்துல உலைக்களத்துல இருக்கிற தீ போல தீ உமிழக்கூடிய கனல் உமிழ் கண். கண்ணுல உலையிலிருந்து பொங்குகின்ற தீயை போல கோபக்கனலை வெளியிட்டு கொண்டு வந்த தாடகை உரன் உருவி மார்பை துளைத்து கொண்டு போய் அதுக்கு பின்னால் அதோட நிக்கல, அதுக்கு பின்னால் ஒரு மலையை உருவி மரம் உருவி மண் உருவிட்டு ஒரு வாய். ஒரே ஒரு அம்புதான் விட்டான். அது என்ன பண்ணித்துன்னு சொன்னா, கல்வில் ஓரியை பத்தி ஒரு பாட்டு, 7 பேர் அடிச்சுதான் ஒரு அம்பு. மரமர படலத்துல வரும் எல்லாமே மராமரம். செக்கர் நிறத்து எரிப்புஞ்சி சிறக்குவைகள் பொறுப்பு என்ன உக்கனவோ முடிவில்லை ஒரு அம்பினோடும் அரக்கி மக்களில் அங்கு ஒருவன் போய் வான் புக்கான் மற்றவன் புக்க இடம் அறிந்தேன் போந்தனன் என் வினை முடித்தேன். செக்கர் நிறத்து எரிகுஞ்சி சிறக்குவைகள் பொறுப்பென்ன உக்கனவோ முடியல. ஆகாசத்துல தொப தப 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 தான் இந்த ராட்சசர்களுடைய தலை விழுந்து கொண்டே இருந்தன, முடியவே இல்லை, முடிவில்லை. ஓர் அம்பினோடும் அரக்கி மக்களில் அங்கொருவன் போய் வாழ்ந்துக்கான். ராட்சசனுடைய மக்கள்ல ஒருத்தன் சுபாகு போய் சேர்ந்துட்டான். இன்னொருதான் எங்க போய் தேவைன்னு எனக்கு தெரியாது. உக்கவிடம் அறிந்தில்லை போந்தன என் வினை முடித்தேன். என் காரியம் முடிஞ்சது, வேலையை முடிச்சு இங்க வந்தாச்சு, இங்க வந்திருக்கேன். ஆய்ந்து ஏற உணர் ஐய அயற்கேயும் அறிவறிய காய்ந்து ஏவின் உலகனைத்தும் கடலோடும் மதையோடும் தீந்து ஏற சுடுகிற்கும் படைக்கலங்கள் செய்தவத்தால் ஈந்தேனும் மனமுட்க இவருக்கு ஏவல் செய்குறவார். இப்ப அத்திரங்கள் இவர் லேசா சொல்லிக்கிறேன். நான் இவனுக்கு அத்திரங்களும் கொடுத்துருக்கேன். அந்த அத்திரங்களும் இவனுக்கு ஏவல் செஞ்சு பண்ணிட்டு இவனுக்கு இதோட முடிஞ்சுன்னு நினைச்சிடாத. அத்திரங்களும் கொடுத்துருக்கேன். ஆய்ந்தேற உணர் ஐயன் அயற்கேயும் அறிவறிய, பிரம்மனுக்கும் அறிய முடியாது. காய்ந்தே இவ்வுலகனைத்தும் கடலோடும் மலையோடும் தீர்ந்து ஏற சுடுகிற்கும் படைக்கலங்கள் செய்தவத்தால் ஈந்தேனும் மனம் உட்க இவர் கேவல் செய்கிறார். நான் கொடுத்தேனே, நானே பயப்படுற மாதிரி இவர்களுக்கு அவை ஏவல் செய்து கொண்டிருக்கின்றன. ஓதமந்தன் பண்ணிக்கு முன்னை உரு கொடுத்தது இவன் போது நின்றது என புதிந்த புதன்கழற் கால் பொடிகண்டாய் காதல் எந்தன் உயிர்மேதம் இக்கரியோன்பால் உண்டால் ஈது இவன் தன் வரதாரும் புயவதையும் என உரைத்தான். கோதவந்தன் பத்தினிக்கு அகலிகைக்கு முன்னை உரு கொடுத்தது இவன் போது நின்றது என பொலிந்த தாமரை நின்றதை போல பொலிந்த பொலன் கடல் கால் பொடி கண்டான். அந்த கால் தூசி பட்டு அவள் அகலியை தன் உருவம் பெற்றாள். காதல் என் உயிர் மேலும் மிக்கரியோன் பால் உண்டா, கரியோன் பால் உண்டா. எங்கிட்டே இவனுக்கு இல்லையா காதல் என்ன, காதல் எந்த உயிர் மேலும் இக்கரியோன் பால் உண்டா. என் உயிரை விட இவனை நான் அதிகமா நேசிக்கிறேன். இது இவன் தன் வரலாறும் புயவலியும் என உரைத்தான். இதுதான் அவனுடைய வரலாறு, இவனுடைய புயவலியும் உரைத்தான். இதோட குலமுறை கிழக்கு படலம் முடிந்தது. கார்முக படலத்துல இன்னைக்கு எல்லாம் 20 ஒரு வாட் படிக்கலாம்.
ஒரு பாட்டு படிச்சிடலாம். சரி தோக்கலாம். சரி ஒரு பாட்டு தானே. ஓகே, முதல் பாட்டு கார்முகம்னா வில்லுன்னு அர்த்தம். அது ஒரு இன்ஃபர்மேஷன். விற்படலம் அப்படின்னா அவ்வளோ நன்னால இருக்க அழகான ஒரு சொல்ல பயன்படுத்தலாம். மாற்றம் யாது உரைப்பது மாயவிற்கு நான் தோற்றனேன் என் மனம் துலங்குகின்றதால் நோற்றனல் நங்கையும் நொய்தின் ஐயன்வேல் ஏற்றுமேல் இடர்கடல் ஏற்றும் என்றன. மாற்றம் யாது உரைப்பது, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப ஜனகன் பேசுறான் இவ்வளவு தூரம். இப்ப வந்து பசங்களுடைய பெருமை, அவங்களுடைய குலம், அவங்களுடைய வீரம், அவங்க பிறந்த கதை எல்லாத்தையும் சொல்லி ஒரு வழி ஆக்கிட்டாங்க ஜனகன். இப்ப ஜனகன் வந்து பேசுறான், இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் யாது உரைப்பது, இதை விட நல்ல பையன் எங்கேயாவது கிடைப்பானா? மாற்றம் யாது உரைப்பது. ஏன் மாயவிற்கு, இந்த மாயவில் ஒன்று இருக்கு என்கிட்ட, நான் தோற்றவாறு மாயவிற்கு நான் தோற்றேன். நானே எக்கச்சக்கமா நானே ஒரு காரியம் பண்ணிட்டு மாட்டிட்டேன். நானே மாய வில்ல வச்சுட்டு நான் வந்து ரொம்ப இத வந்து யாரு நானேத்தி அம்பு விடுறாங்களோ அவங்களுக்கு தான் சீதன் சொல்லிட்டேன், தெரியாதனமா சொல்லிட்டேன். துளங்குகின்றது, நான் சொல்லிட்டதுனால என் மனம் மிகவும் நடுங்குகின்றது. நான் தோற்றேன் அதுக்கு அப்படிங்கிறான். என் வாயை கொடுத்து நானே கட்டுட்டேன். நோற்றனல் நங்கையும், சீதையும் தனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று நோற்றாள். நோற்றல்ல ரொம்ப நாள் தவம் இருக்கா, ஏதாவது நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்ட்டு. நொய்தின் ஐயன்வில் ஏற்றுமேல், ஐயனா இந்த பையன், இந்த பையன் வந்து நொய்தின்னா சட்டுன்னு எப்படி நிமிஷத்துல இவன் வந்து இந்த வில்ல உடைச்சிட்டான்னா நொய்ய நூல்களுக்கு சொன்னான் இல்லையா, ஏற்றுமேல் இடர்கடல் ஏற்றும், என்னுடைய கவலைகளாகிய கடல்ல வில்லுக்கு நான் கூட்டி அம்பும் ஏற்றுமே என்னுடைய இடர்கடலை கடையும். அவன் சொன்ன இடர்கடலை உடைச்சிட்டான். அவ்வளவுதான். இதோடு இன்றைய பகுதியை நிறுத்திக் கொள்வோம். இந்த சிவதனுசு இவர்கிட்ட வந்த கதை இருக்கா? எந்த கதையுமே சின்னதா இருக்காது, எல்லாம் க்ளோஸ் பண்ணணுமா? க்ளோஸ் பண்ணணுமா? க்ளோஸ் பண்ண இதா அடுத்த வாரம்